மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா விசேஷகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகை எப்படி சொன்னார்கள் என்றால், அவள் குஹ ஜென்ம பூவாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அடுத்தது அவள் யாருக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கிறாள் என்று சொல்ல வேண்டும் இல்லையா? அதற்காக சொல்லக்கூடிய நாமம் ஓம் தேவேஸ்யை நமஹ. ஓம் தேவேஷ்யை நமஹ. இதை எப்படி பிரிப்போம் அப்படின்னா, தேவ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஈசி, தேவேசின்னு சொல்றது தேவ ஈசி அப்படின்னு சொல்றது. அதாவது தேவர்களின் ஈஸ்வரியாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முதல்லயே நம்ம என்ன பார்த்திருக்கோம், மும்மூர்த்திகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவளாக இவள் இருக்கிறாள். அவர்கள் செய்ய வேண்டிய செயல்களை கூட இவள்தான், இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது என்று உணர்த்துகிறாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த பரமேஸ்வரன் கூட இவளுடைய புருவ அசைவுக்காக காத்து கொண்டிருப்பாராம். அந்த புருவ அசைவே என்ன எடுத்துக்கொள்வாராம், ஓஹோ இதுதான் ஆக்ஞை அப்படின்னு எடுத்துக்கொண்டு தனக்கிட்டபடியாக அடுத்தடுத்து யாருக்கு என்ன வேலைகளை பகிர்ந்து அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுப்பாராம். அதை சொல்லும் பொழுது ப்ரூலதிக யோகோ அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரிய லகரில் ஆதி ஆச்சாரியார் சொல்லியிருப்பார். அப்ப இப்படி அவள் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தது இப்ப தேவர்களின் ஈஸ்வரின் எதற்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, அவளுக்கு பூஜை செய்வதற்கு அனைத்து தேவர்களும் காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இது நம்மளுக்கு சாத்தியம் அப்படின்னு இதுக்கும் ஒரு ஸ்லோகம் சௌந்தரிய லகரில் ஆதி ஆச்சாரியால் சொல்லியிருக்காங்க. த்ரயானாம் தேவானாம் त्रिगुण जनितानां दव शिवे भवेत् पूजा पूजा तव चरणयो या विरचिता तथा हि त्वत्पादोद्वहनमणिपीठस्य निकटे स्थिता हि एते शश्वन्मुकुलित करोतंश मकुटाः அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே அவர் எப்படி சொல்றாரு, த்ரயானாம் தேவானாம் திரிகுணான்னு சொல்றாரு. இதில் சொல்லும் பொழுதே ஹே சிவே என சொல்லப்படும் அம்பிகே, நம்ம சொல்றோம் இல்லையா, 3 குணங்கள் சத்வரஜஸ்தமசன, அந்த முக்குணங்களில் இருந்து பிறந்த, அதைத்தான் த்ரயானாம் தேவானாம் சொல்றாரு. இந்த உன்னுடைய 3 குணங்களில் இருந்து பிறந்தவர்கள் தான் இவர்கள். யார் என்று முத்தொழிலை செய்யக்கூடிய மும்மூர்த்திகள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உன்னுடைய திருவடிகளுக்கு பூஜை செய்கிறார்கள். அவர்கள் எப்படி இந்த பூஜை செய்கிறார்கள் என்று உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம் இல்லையா? அவர்கள் தேவர்கள் எல்லாம் உன்னுடைய பாதத்திற்கு அருகே நின்று கொண்டு பூஜை செய்ய காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி என்றால், இவளுடைய திருவடை எங்கே இருக்கும், மணிபீடம் என்று சொல்லக்கூடிய அந்த பீடத்தில் இருக்கிறது. அந்த பீடத்திற்கு அருகே இவர்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவளுடைய அருளை வேண்டி. அப்படி வேண்டும் பொழுது தன்னுடைய கைகளை எப்படி குவிக்கிறார்கள், மொட்டுக்கள் போல குவித்து அவர்களுடைய கிரீடங்களையும் அவர்களுடைய மகுடங்களையும் தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு அம்பாளின் திரு அடிக்கு முன் தலை வணங்கி நிற்கிறார்களாம். அப்ப அந்த மகுடங்களில் இருக்கின்ற அந்த கற்கள், அந்த வைரங்கள், வைடூரியங்கள், என்னென்ன நவரத்தினங்கள் இருக்கோ அது அத்தனையும் ஒளி வீசி அம்பிகைக்கு ஒரு கற்பூரகாரத்தை காட்டுவது போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இப்படியெல்லாம் இவர்கள் இருக்கிறார்கள் என்றால், ஆக நீ அவர்களை கட்டுப்படுத்தக்கூடியவளாக இருப்பதால் தானே அவர்கள் உனக்கு பூஜை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக உன்னுடைய திருவடிக்கு நாங்கள் பூஜை செய்தால், நாங்கள் வழிபாடு செய்தாலே அனைத்து தேவர்களையும் மும்மூர்த்திகளையும் நாங்கள் வழிபட்டதாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிகள், அதனால தான் தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய தேவேசி என்று சொன்னார்கள். மகாபெரியவா சரணம்.